வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கதைக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம். ஒரு சாதாரண மனிதனை பற்றிய கதை. ம் சாதாரணன்னு சொல்லிட முடியாது. சரி, ஆரம்பத்துல சாதாரணமானவர். கற்பனை பண்ணி பாருங்க, உங்க பேரு வால்டர் வைட். நீங்க ஒரு ஹை ஸ்கூல் கெமிஸ்ட்ரி டீச்சர். வாழ்க்கை ரொம்ப சலிப்பா போகுது. ஆமா, காலையில ஸ்கூல், சாயங்காலம் ஒரு கார் வாஷ்ல பார்ட் டைம் வேலை. உங்க மனைவி ஸ்கைலர் கர்ப்பமா இருக்காங்க. உங்க மகனுக்கு பெருமூளவாதம். வாழ்க்கையில எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்ல. ஒரு மாதிரி விரக்தியான அமைதி. ஆனா அந்த அமைதி அது உடைய போகுது. வால்டருக்கு 50வது பிறந்தநாள் வருது. அதுக்கு கொஞ்ச நாள்லயே அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்கதான் அந்த இடி விழுது. ஆமா, அவருக்கு ஸ்டேஜ் 3 நுரையீரல் புற்றுநோய். அதுவும் குணப்படுத்தவே முடியாத நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு மரண தண்டனை மாதிரி அது. இன்னும் கொஞ்ச மாசம்தான் வாழ்க்கை. மரண பயத்தை விட ஒரு பெரிய பயம் அவருக்கு வருது. தான் போனதுக்கு அப்புறம் தன் குடும்பத்தோட நிலைமை என்னவாகும், அந்த பயம்தான். அந்த பயம்தான் அவரை ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வைக்குது. அதுவரைக்கும் நேர்மையா வாழ்ந்த ஒரு மனுஷன் தன்னோட வேதியியல் அறிவை ஒரு ஒரு குற்றச் செயலுக்காக பயன்படுத்த முடிவு பண்றார். மெத்தம்பெட்டமைன், ஒரு சக்தி வாய்ந்த போதைப்பொருள், அதை தயாரிக்க முடிவெடுக்கிறார். அதுக்காக அவரோட முன்னாள் மாணவன் இப்போ ஒரு சின்ன போதைப்பொருள் வியாபாரியா இருக்கிற ஜெஸ்ஸி பிங்க்மன் கூட சேர்றார். நோக்கம் ஒண்ணுதான், சாகிறதுக்குள்ள குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சேமிக்கணும். ஆனா இந்த முடிவு அது அவர் எங்க கொண்டு போகும்னு அவருக்கு அப்ப தெரியாது. கதையோட ஆரம்பமே ஒரு பதற்றத்தோட தான் இருக்கு. நியூ மெக்சிகோ பாலைவனத்துல ஒரு பழைய ஆர்வி வேனுக்குள்ள அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வால்டரோட கெமிஸ்ட்ரி திறமையால அவங்க தயாரிக்கிற மெத் அது ஒரு தனித்துவமான நீல நிறத்துல ரொம்ப தூய்மையா இருக்கு. அது போதைப்பொருள் சந்தையில ஒரு பெரிய அலைய உருவாக்குது. ஆனா இது ஒன்னும் அவ்வளோ சுலபம் இல்ல. அவங்க கிரேசியைட்டுன்னு ஒரு டீலர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நிலைமை ரொம்ப மோசமாகுது. அங்கதான் அது நடக்குது. தங்களை தற்காத்துக்க வால்டர், ஒரு வாத்தியாரா இருந்தவர், முதல் முறையா ஒரு கொலைய செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். அந்த நிமிஷம் அது ஒரு பெரிய தார்மீக எல்லையை தாண்டுற தருணம். அவரால பழைய வால்டரா இருக்கவே முடியாது. அந்த அதிர்ச்சியிலிருந்து தான் ஒரு புது அடையாளம் உருவாகுது. ஹைசன்பர்க். ஆமா, இந்த ஹைசன்பர்க் புனைப்பெயர் தான் அவரோட இரட்டை வாழ்க்கையோட ஆரம்பம். கரெக்ட். வீட்ல அவர் ஒரு அன்பான கணவர், அப்பா, கேன்சர் பேஷண்ட். ஆனா வெளியில அவர் ஒரு மர்மமான போதைப்பொருள் தயாரிப்பாளர், ஹைசன்பர்க். இதுல ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, அவரோட மைத்துனர் ஹாங்க் ஷ்ரேடர். அவர் ஒரு டிஇஏ ஏஜென்ட். ஆமா, இந்த ஹைசன்பர்க் தேடிட்டு இருக்கிறதே ஹேங் தான். குடும்ப விருந்துல ஹேங் இந்த கேஸ பத்தி பேசும்போது வால்டர் அமைதியா கேட்டுட்டு இருப்பார். அந்த காட்சிகள்ல ஒரு பயங்கர டென்ஷன் இருக்கும். கொலைக்கு அப்புறம் அவங்க டூகோ சாலமான்கா அப்படிங்கிற ஒரு மனோநோயாளி மாதிரி ஒரு டீலர் கிட்ட மாட்றாங்க. அங்கேயும் வன்முறை தான். ம் ஹேங்கால டூகோ கொல்லப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு புதிய விநியோகஸ்தர் தேவைப்படுறார். அப்போதான் கதைக்குள்ள கஸ்டாவோ கஸ் ஃப்ரிங் வரார். பார்த்தா ரொம்ப அமைதியானவர், ஒரு பெரிய ஃப்ரைட் சிக்கன் கடையோட ஓனர். ஆமா, ஒரு கார்ப்பரேட் தொழிலதிபர் மாதிரி தெரிவார். ஆனா அந்த முகமூடிக்கு பின்னாடி தென்மேற்கு அமெரிக்காவோட மிகப்பெரிய போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை நடத்துற ஒரு இரக்கமற்ற மன்னன். கஸ் வால்டரோட திறமையை பார்த்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கறார். இந்த சமயத்துல தான் வால்டரோட தார்மீக சரிவு இன்னும் ஆழமாகுது. இன்னொரு பக்கம் ஜெஸ்ஸி ஜேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவளும் போதைக்கு அடிமையானவள். 2 பேரும் மறுபடியும் ஹெரோயின் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி வால்டர் அவங்க வீட்டுக்கு போறார். அப்போ போதையில இருந்த ஜேன் வாந்தி எடுத்து மூச்சு திணறிட்டு இருக்கா. வால்டரால அவளை காப்பாத்த முடியும். ஆனா அவர் ஒண்ணுமே செய்யாம அங்கே நின்னு அவ இறந்து போறத அமைதியா பாக்குறார். ஏன் ஏன் அப்படி பண்றார்? ஏன்னா ஜேன் ஜெஸ்ஸிய தப்பான வழியில கூட்டிட்டு போறா. அவ தன்னோட ரகசியத்தை வச்சு மிரட்டுறான்னு வால்டர் நினைக்கிறார். ஒரு உயிரை விட தன்னோட ரகசியம் அவருக்கு முக்கியமா தெரியுது. அந்த ஒரு முடிவு ஒரு பெரிய பேரழிவுக்கு காரணமா அமையுது. நிச்சயமா. ஜேனோட அப்பா ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். தான் மகளோட மரணத்தால ஏற்பட்ட துக்கத்துல அவர் ஒரு பெரிய தவறு செய்றார். 2 விமானங்கள் வானத்துல நேருக்கு நேர் மோதி நூத்துக்கணக்கான அப்பாவி மக்கள் இறந்து போறாங்க. வால்டரோட ஒரு சின்ன சுயநலமான முடிவு அவர் சம்பந்தமே இல்லாத பலரோட வாழ்க்கையை நாசமாக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வால்டர் முழுசா கஸ்ஸுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு அதிநவீன ரகசியமான சூப்பர் லேப்ல வேலை. மாசம் பல லட்சம் டாலர் சம்பளம். அவர் ஆரம்பத்துல என்ன நினைச்சாரோ அது கிடைச்சிடுச்சு. ஆனா இப்போ அவர் முதலாளி இல்ல, ஒரு தொழிலாளி. இது அவரோட ஈகோவை ரொம்பவே சீண்டுது. இங்கதான் கதையோட மைய கருவே வருது, பெருமை. ஆமா, குடும்பங்கிற நோக்கம் மாறி இப்போ அதிகாரம், மரியாதை, சாம்ராஜ்யம்னு மாற ஆரம்பிக்குது. கஸ் தனக்கு மேல இருக்கிறது வால்டருக்குள்ள
ஒரு பெரிய கோவத்தை உருவாக்குது. இது அவருக்கும் கஸ்ஸுக்கும் நடுவுல ஒரு புத்திசாலித்தனமான ஆனா அபாயகரமான சதுரங்காட்டமா மாறுது. கஸ் தன்னை கொல்ல திட்டமிடுறான்னு வால்டர் உணரும்போது பதற்றமும் உச்சத்தை அடையுது. அந்த மோதலோட உச்சகட்டம் உண்மையிலே ஆச்சரியமானது. வால்டர் கஸ்ஸோட பழைய எதிரி அந்த வீல் சேர்ல இருக்கிற ஹெக்டர் சாலமான்கா ஒரு கருவியா பயன்படுத்துறார். ஹெக்டரோட வீல் சேர்ல ஒரு வெடிகுண்ட பொருத்தி கஸ்ஸ சந்திக்க அனுப்புறாரு. அந்த குண்டு வெடிப்புல கஸ் இறந்து போறார். அந்த காட்சி குண்டு வெடிப்புக்கு பிறகு கஸ் வெளியே நடந்து வருவார். ஒரு கணம் அவர் தப்பித்து விட்டாருன்னு நம்ம நினைப்போம். ஆமா, ஆனா கேமரா மெதுவா ஒரு முகத்தின் மறுபக்கத்தை காட்டும்போது தான் அந்த பேரழிவு தெரியும். அது பார்வையாளர்களை உறைய வைக்கும் ஒரு தருணம். அந்த வெற்றிக்கு பிறகு தன் கார்க்குள்ள உட்கார்ந்து நான் ஜெயிச்சேன் அப்படின்னு அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வார். அந்த நிமிஷத்துல அவர் முழுசா ஹைசன்பர்கா மாறிட்டாரு. இப்போ அவரே ராஜா. கஸ் போனதுக்கு அப்புறம் வால்டர், ஜெஸ்ஸி அப்புறம் மைக் எர்மன்ராட் 3 பேரும் சேர்ந்து சொந்தமா தொழில் தொடங்குறாங்க. வால்டர் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறார். ஆனா இந்த சாம்ராஜ்யம் ரத்தத்தின் மேல கட்டப்படுது. அவங்க கூட்டணியில டாட் அப்படிங்கிற ஒரு இளைஞன் சேர்றான். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அவங்கள பாத்துடறான். அந்த பையன் ஒரு சாட்சியா மாறிடுவான்னு பயந்து டாட் கொஞ்சமும் யோசிக்காம அந்த பையனை சுட்டு கொன்னுடுறான். அந்த நொடி குறிப்பா ஜெஸ்ஸிக்கு எல்லாமே உடைஞ்சு போகுது. அந்த சின்ன பையனோட மரணம் அவனை நிலைக்குலைய வைக்குது. அவன் இந்த தொழிலை விட்டே வெளியேறணும்னு நினைக்கிறான். மைக்குக்கும் வால்டரோட அகங்காரம் பிடிக்கல. ஆனா வால்டரோட பெருமை அவரை நிறுத்த விடல. ஒரு கோபத்துல மைக்கையும் கொன்னுடுறார். இப்போ அவர் கூட இருந்த கடைசி நேர்மையான ஆளையும் அவர் எழுந்துட்டார். அவர் மேலும் மேலும் தனிமையாகிறார். ஆனா கதையோட உண்மையான திருப்புமுனை ரொம்ப அமைதியா வால்டரோட ஈட்ல நடக்குது. ஆமா, ஹாங்க் வால்டரோட பாத்ரூம்ல இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்கறார். அதுல வால்டரோட முன்னாள் லேப் உதவியாளர் கேல் டு மை அதர் ஃபேவரட் WW அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கார். அந்த ஒரு நொடி ஹாங்க்குக்கு எல்லாம் புரிஞ்சிடுது. இத்தனை நாளா அவர் தேடிட்டு இருந்த அந்த ஹைசன்பர்க்குங்கிற அரக்கன் வேற யாரும் இல்ல, தான் சொந்த மைத்துனர் வால்டர் தான் அப்படிங்கிற உண்மை ஒரு மின்னல் மாதிரி அவரை தாக்குது. ஆட்டம் இப்போ கடைசி கட்டத்துக்கு வருது. இறுதி மோதல் மறுபடியும் அதே பாலைவனத்துல. ஹாங்க் வால்டரை கையும் களவுமா பிடிக்கிறார். இப்ப வால்டருக்கு தப்பிக்க வழியே இல்ல. விரக்தியில ஜாக் வெல்கர் அப்படிங்கிற ஒரு இனவேரி கும்பல உதவிக்கு கூப்பிடுறார். ஆனா நிலைமை அவர் கட்டுப்பாட்டை மீறி போகுது. அந்த கும்பல் வால்டர் கெஞ்சியும் கேட்காம ஹாங்க அவர் கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னுடுறாங்க. அந்த நொடியில வால்டரோட உலகம் நொறுங்கி போகுது. தான் குடும்பத்தை காப்பாத்த ஆரம்பிச்ச ஒரு பயணம் தான் குடும்பத்துல ஒருத்தரோட மரணத்துல முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கும்பல் வால்டரோட பணத்துல பெரும் பகுதியை திருடிட்டு ஜெஸ்ஸிய அடிமையா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரே நிமிஷத்துல வால்டர் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறார். இப்போ வால்டர் ஒரு தேடப்படும் குற்றவாளி. தலைமறைவா வாழ்றார். அவரோட புற்றுநோய் மறுபடியும் தீவிரமாயிடுச்சு. அவர் ஒரு உடைந்த மனிதனா மரணத்துக்காக காத்துட்டு இருக்கார். அப்பதான் டிவியில ஒரு பேட்டிய பாக்குறார். தன்னோட பழைய பார்ட்னர்ஸ் அவர் ஆரம்பிச்ச நிறுவனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மாதிரி அவங்க பேசுறாங்க. இதுதான் வால்டரோட பெருமைக்கு விழுந்த கடைசி அடி. தான் சாம்ராஜ்யம், தம் பணம், தன் குடும்பம் எல்லாத்தையும் இழந்த பிறகும் தான் பேர் அழிக்கப்படுவதே அவரால் தாங்கிக்க முடியல. அந்த கோபம் அவரை ஒரு கடைசி நடவடிக்கைக்கு தூண்டுது. இது ஒரு விதத்துல கணக்க தீர்ப்பது. அவர் புத்திசாலித்தனமா தம் மீதம் இருந்த பணத்தை தம் மகன் பேர்ல சேர்ற மாதிரி ஏற்பாடு செய்யறார். கடைசியா ஸ்கைலரை சந்திக்கிறார். அப்போதான் ஒரு உண்மையை அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆமா, நான் எனக்காகவே இதை செய்தேன், எனக்கு இது பிடிச்சிருந்தது, நான் இதுல கெட்டிக்காரனா இருந்தேன், நான் உயிருடன் இருந்ததை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த கதையோட மையம். ஒரு நேர்மையான ஆனா பேரழிவை ஏற்படுத்திய ஒரு உண்மை. தான் சாதாரண வாழ்க்கையில கிடைக்காத ஒரு சக்திய அந்த குச்ச உலகம் அவருக்கு கொடுத்துச்சு. அதுக்கு அவர் அடிமையாயிட்டார். இறுதி காட்சி, வால்டர் தான் காரோட டிக்கியில ஒரு மெஷின் கன்னை பொருத்தி அந்த கும்பலோட இடத்துக்கு போறார். அவங்க எல்லாரையும் கொன்னு அடிமையா இருந்த ஜெஸ்ஸிய விடுவிக்கிறார். அந்த சண்டையில வால்டருக்கும் பலத்த காயம் ஏற்படுது. ரத்தம் வழிய அவர் மெதுவா அந்த மெத் லேபுக்குள்ள நடந்து போறாரு. எந்த இடத்துல அவர் தன்னை ஒரு ராஜாவா உணர்ந்தாரோ அதே இடத்துல அந்த வேதியியல் உபகரணங்களை ஒரு பாசத்தோட தடவிக்கிட்டே கீழே சரிஞ்சு இறந்து போறார். ஜெஸ்ஸி தப்பிக்கிறான். அவன் காரை ஓட்டிட்டு போகும்போது அவன் முகத்துல அழுகையும் சிரிப்பும் விடுதலையோட உணர்வும் ஒன்னா கலந்திருக்கு. ஆமா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்ச பயணம் பெருமை, அகங்காரம் மற்றும் தொடர்ச்சியான தவறான முடிவுகளால எப்படி ஒரு சோகத்துல முடியுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. வால்டர் ஒயிட் ஒரு கட்டத்துல திரும்ப முடியாத புள்ளிய தாண்டிட்டார்.
ஆனா அந்த புள்ளி எதுவா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ம் ஸ்கைலர் கிட்ட சொன்ன முதல் பொய்யா இல்ல அவர் செஞ்ச முதல் கொலையா? அல்லது ஜேன் சாகிறத வேடிக்கை பார்த்த அந்த கொடூரமான முடிவா? இல்ல, ஆரம்பத்திலேயே தன் பணக்கார நண்பர்களோட உதவிய தன் பெருமைக்காக மறுத்து இந்த குற்றவழியை தேர்ந்தெடுத்த அந்த முதல் தருணமா? ஒரு மனிதனோட முழு விதியையும் தீர்மானிச்ச அந்த ஒற்றை தீர்மானம் எதுவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.